ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நியூஸ் சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்த வந்து பிரச்சனை இருக்குது, ரோடு சரியில்லை அப்படின்னா அதை கவர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மாதமோ 2 மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த ரோடை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலில் தான் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரோடை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் எப்போ பார்த்தாலும் எக்ஸினோஸ் ப்ராசஸராக போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட்டாக இல்லைன்னு மோஸ்ட்லி நிறையா ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொன்னதுனாலவோ என்னவோ தெரியல, இப்போ வரக்கூடிய மோஸ்ட்லி டிவைஸில் வந்துட்டு Snapdragon அப்படின்ற அந்த ஒரு குவால்காம் ப்ராசஸரை வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ராசஸரே ஒரு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M42 5G ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த M42ல ப்ராசஸர் மட்டும் தான் நல்லா இருக்கா, என்னாலாம் நல்லா இல்லை அப்படின்றதையுமே வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நல்லா இல்லைன்னு ஓவர் பில்டப் பண்ணி சொன்னால் தான் நீங்களாம் நம்புவீங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ வீடியோவில் அங்கங்கே கிளியராக வந்து சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இன்னும் சேனலில் வந்து க்ரோ பண்ண முடியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட் தான். வீடியோ பிடிச்சிருக்கு, ஹானஸ்ட்டாக இருக்குது ரிவ்யூனா ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் கேலக்ஸி M42 5G அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சாம்சங்ன்றதை கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸில் என்ன இருக்குது அண்ட் ரேம் வேரியண்ட்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே தான் இருக்குது. இப்போது மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. கொஞ்ச நாள் சாம்சங் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணாதனால பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை மறந்துட்டேன். முக்கியமான சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரொடெக்டிவ் கேஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஃபர்ஸ்ட் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றது தான். குவால்காமோட Snapdragon 750G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர். இதை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து கேம் பிளேவே பண்ணலாம். நீங்கள் இப்போ சாம்பிளும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கேம் பிளே பார்த்துருக்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரோ அப்போ மல்டி டாஸ்கிங் நார்மல் யூஸ்க்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம கேம் பிளே பண்ணிட்டோம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீமாக வந்து மொபைலில் டார்ச்சர் பண்ண மாதிரி தான். அதனால் நார்மல் யூஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லேக் இந்த மாதிரிலாம் எந்த ஃபீல்மே இல்லை. ரியலாகவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஓவராலாக நீங்களே வந்து பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.6 mm வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 190 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் வந்து இல்லை. வெயிட் பேலன்ஸ் அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், பட் பிளாஸ்டிக் தான். இது வந்துட்டு கண்டிப்பாக கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பிளாக்காக இருக்குது. பாட்டமில் ஃபுல்லாகவே வந்து கிரேடியன்ட் லுக்கில் அதுலேயும் வந்து ஒரு 3 டிவைட் வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக இதோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு தான் கொடுக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே சமயம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் எல்லாமே மினிமம் பெசல்ஸ் தான். பட் இந்த இடத்துல பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஏற்கனவே நான் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட அனுபவத்திலேயே நான் வந்து சொல்கிற மாதிரி வந்துருச்சு. பட்டாதான் புத்தி வருன்ற மாதிரி ஒரு சின்ன அனுபவம் கிடச்சது. என்ன அப்படின்னா நான் என்னோட மெயின் டிவைஸாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட S21 அல்ட்ரா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா MI 11 அல்ட்ரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 2 டிஸ்பிளே வர்ற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி வேணா பாருங்க. இப்போ அதை தான் வந்து மெயின் டிவைஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு தெரியுது சாம்சங் OS எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து கஸ்டமருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூசருக்கு செம ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ட்டு. ஏன்னா MI UI வந்து ரொம்ப சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். சாம்சங்கோட இவங்களோட One UI பார்த்தீங்க அப்படின்னா 3.1 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ரியலாக சொல்லணும் அப்படின்னா யூசருக்கு வேற லெவலில் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான் இன்னுமே என்னோட ஃபேவரட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட One UI தான் இருக்குது. யூசர் கண்டிப்பாக சாம்சங் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சாம்சங் கிட்ட இருந்து நம்ம ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எந்த டிவைஸுமே இல்லை. ஏதாவது ஒரு குறை வச்சிடறாங்க அப்படின்னே சொல்லணும். இதில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற லெவலில் இருக்குது, டிசைனும் நல்லா இருக்குது அப்படின்னாலுமே டிஸ்பிளேல பயங்கரமாக சொதப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 6.6 இன்ச்சு
ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இங்கே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய இந்த டிவைஸில் குறை அப்படின்னா இதை தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பிபிஐ வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா 265 தான் கொடுத்துருக்காங்க. பட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, கலர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து சேச்சுரேஷன்லாம் அதிகமாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கணும், 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டாவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே மிஸ் ஆகிறது இந்த ஃபோனோட மிகப்பெரிய குறை அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் தானே, சைட் மவுண்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்பலாம் வந்து ஃபாஸ்ட் இருக்கிற ஃபீல் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் ரியலாகவே செம ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப குயிக்காக வந்து அன்லாக் ஆயிருது. இன் டிஸ்பிளேயோட ஃபேஸ் அன்லாக் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது. நான்லாம் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. நீங்கள் இன்னும் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை எஸ்டி கார்டு யூஸ் பண்ணால் எத்தனை GB எஸ்டி கார்டு இல்லை எத்தனை TB எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கலை, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நார்மல் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். சவுண்ட் குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியலாகவே ஒரு ஒர்த்தான விஷயம் தான். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 25 வாட்ஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து லைட்டாக வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இந்த 15 வாட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு அப்கிரேட் பண்ண வேண்டிய இடம். இந்த இடத்துல மிகப்பெரிய குறை அப்படின்னே வந்து சொல்லலாம். ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்கு சில இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாள் கூட தாராளமாக வந்து நிற்கும். ஏன்னா ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தானே கொடுத்துருக்காங்க. தாராளமாக 1.5 நாள் வந்து டிவைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரியலாக ஒர்த்தான விஷயம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அவுட்புட் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரியலாகவே செல்ஃபியெல்லாம் வேறு லெவல் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் டம்மி இருக்குமே அப்படின்னா கண்டிப்பாக டம்மி கேமராஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளவுடெல்லாம் வந்து சூப்பராக வந்து கேப்சர் பண்ணி எடுத்துருக்குது. சேச்சுரேஷன் லெவல் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டம்மி சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு 5 மெகா பிக்சல் பார்த்தோம் அப்படின்னா டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 5 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. மேக்ரோ ஃபோட்டோஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஆகா ஓகோலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மெயின் கேமரா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சூப்பரான ஃபோட்டோஸ் அவுட்புட் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸில் என்ன இருக்குது இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டாக சாம்சங்லேயே வேறு டிவைஸ் என்ன வாங்கலாம், என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைலைட்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் 5G ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் நல்ல ஒரு டிசைன், கூடயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கேமரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன். ஆனால் அதே சமயம் குறை அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய குறை இது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்தது தான். என்னதான் AMOLED இருந்தாலும் ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கணும், ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்கணும், எக்ஸ்ட்ரா வந்துட்டு 90 Hz ஆகுது. அண்ட் 15 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட UI பார்த்தீங்கன்னா ரியலாகவே வேறு லெவல் அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவோட இன்னும் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமிங் ப்ராசரோட பார்த்தீங்கன்னா இவங்களோட F62 அப்படின்ற ஃபோனே வந்து இருக்கு ஆல்டர்னேட் வந்துட்டு. ஸோ இதை விட கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் நிறையாவே வந்துட்டு அதர் பிராண்ட்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. பட் இருந்தாலும் சாம்சங் தான் வேணும். இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ஹைலைட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 22,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூப்பன் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2000 ரூபா கம்மி பண்ணி 20,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2000 ரூபா கம்மி பண்ணி 22,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.